இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தொடுகிறவர், நம்மை தொடுகிறாங்க, நம்மளை துன்பப்படுத்துறாங்க, அவங்களை ஆண்டவர் சந்திப்பார். அதான் வேதம் சொல்லுகிறது, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் ஆண்டவர் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் அல்ல, நம்முடைய தேவன். அதிலிருந்து உங்களை விடுதலையாக்கவும் ரட்சிக்கவும் அவருடைய கரம், அவர் தேவ தூதனை அனுப்பி நம்மை விடுதலையாக்கி நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு, இப்ப நமக்கே வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு விரோதமா இருக்கிற ஜனங்கள் என்ன நினைப்பாங்க? சந்தோஷப்படுவாங்க. அவனுக்கு இப்படி ஆயிடணும், அவன் இப்படி ஆயிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அவன் இப்படி பண்ணா, அவனுக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்கணும், அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு இந்த மாதிரி காரியங்கள் நடந்து விடணும், அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கிற ஜனங்கள்லாம் உண்டு. ஆனா அவர்கள் மத்தியில் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிற மனிதர்கள் மத்தியில் ஆண்டவர் உங்களோட இருந்து உங்களை பாதுகாக்க ஒரு வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படி சொல்லுகிற ஜனங்கள் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இவர்கள் இந்த காரியத்தை உனக்கு இந்த காரியம் செஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஜனங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை பாதுகாக்க தூதர்களை இட்டு இருக்கிறார். உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களை ஒரு கரம் உங்களை பாதுகாக்கிறதுங்க. அதை நீங்க உணராம கூட நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்களை ஆண்டவர் கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவரா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் தேவ தூதரனை அனுப்புகிற தேவன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபத்திலே அவரே உங்களோட இருந்து உங்களை தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார், கனப்படுத்துவார் ஆண்டவர். ஆகவே உங்களுடைய சூழ்நிலையை ஆண்டவர் நின்று மலை போன்ற பிரச்சனைகளை கண்டு அஞ்சாதீங்க, மாறாக உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர், உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் பெரியவர். உங்கள் காரியங்கள் எதுவாய் இருந்தாலும் அதை பாதுகாக்கிற தேவன் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களுக்குள்ள யார் இந்த உலகத்தையே உருவாக்குன தேவன் உங்களுக்குள்ளாக வாசமாய் இருக்கிறார், உங்களுக்குள்ளாக இருக்கிறார். இவையெல்லாம் காட்டிலும், உன் பிரச்சனையை காட்டிலும், உன் நிந்தனையை காட்டிலும், உன் குடும்ப பிரச்சனையை காட்டிலும், உன் திருமண வாழ்க்கையில இருக்கிற போராட்டத்தை காட்டிலும், பிசாசை காட்டிலும், உனக்கு முன்பாக நீ நின்று கொண்டிருக்க பெரிய மலையை காட்டிலும் உங்களுக்குள்ளாக இருக்கிற தேவன் பெரியவர். உன் பிரச்சனையை பார்த்து சொல், நீ இந்த பிரச்சனையை காட்டிலும் என் தேவன் பெரியவர், இந்த போராட்டத்தை காட்டிலும் என் தேவன் பெரியவர், இந்த பிரச்சனை என்னை ஒன்றும் செய்ய முடியாது, இந்த நிந்தனை என்னை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது, கர்த்தர் இந்த உலகத்தையே ஜெயித்து இருக்கிறார், நான் ஜெயிப்பேன், நிச்சயமாக ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என்னை தொடுகிறவன் யாரா இருந்தாலும் ஆண்டவரை தொடுறாங்க, ஆண்டவரை தொட்டா என்ன ஆகுவாங்கங்க சொல்லுங்க? ஆண்டவரோட நாமத்தை சொன்ன பிசாசு ஓடுறான், ஆண்டவரோட நாமத்தை நீ சொல்லும் போது வியாதி சுகமாகுது, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் போது சுகம் அடைகிறதை நம் வேதத்தில் நாம் காண்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உங்களை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர்
உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர், பலனுள்ள தேவனாய் இருக்கிறார், பராக்கிரம் உள்ள தேவன். உடைய கரம் குறுகி போகவில்லை. அவர் உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, நீங்கள் அவருடைய மறைவில் இருக்கீங்க. உன்னதமான மறைவில் இருக்கிற எந்த மனுஷனை ஆண்டவர் அவருடைய நிழலில நாம தங்கி இருக்கிறோம். அந்த நிழலை விட்டு நாம் வெளியே வரும்போதுதான் நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவரே, உன்னதமானவருடைய நிழலிலே ஒரு மனிதன் இருக்கும்போது, அந்த நிழலை விட்டு வெளியே வரும்போது வெயில் சுடும், பல காரியங்கள் நம் மேல் வந்து விழுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவருடைய உன்னதமானவருடைய நிழலிலே இருக்கிற மனுஷன், அவனை கர்த்தர் பாதுகாக்கிறார். எல்லாவற்றுக்கும் விலக்கி விலக்கி பாதுகாக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய மறைவில் இடத்தில் இருக்கிறபடியால், அவரை தாண்டி நீங்க நிழலில் இருக்கும்போது எந்த ஒரு காரியமும் உங்களை தொட முடியாது. ஒரு கண்ணின் மணிக்குள்ளாக இருக்கும்போது எந்த காரியமும் உங்களை தொட முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய பாதுகாப்புல நீங்க இருக்கும்போது எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நொறுக்கி போடுகிற தேவனாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார். என் பக்கத்தில் 1000 பேர் வந்தாலும் இருந்தா கூட, வலது புறத்திலும் 10,000 பேர் விழுந்தால் அது என்னை அணுகாது என்று சொல்லுங்கள். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது என்று நீங்கள் சொல்லும்போது, இதுவே வேத சத்தியம். உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த நாளை உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதமும் அதிசயமும் நடக்கட்டும். ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில நீர் கட்டளையிடுங்க. பெரிய காரியங்களை செய்து முடிங்க. ஆண்டவரே, நீர் தாமே ஆண்டவரே இந்த நாள்ல கேட்டு இருக்க விண்ணப்பத்துக்கு பதில் கொடுங்க. திருமணத்துக்காக காத்திருக்கிற ஒரு சகோதரனுக்கு ஆண்டவரே, அவர் கேட்டு இருக்க விண்ணப்பத்தின்படி கர்த்தர் ஆண்டவரே நீர் ஒரு அற்புதங்களை செய்வீராக ராஜா. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே கேட்கப்பட்டிருக்க விண்ணப்பத்துக்கு பதில் கொடுங்க. பலவீனங்கள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இருக்கட்டும், தேவைகள் சந்திக்கப்படுவதாக. எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.